स्वदेश प्रेम तायनाट्य अनबु कवि परिचय। स्वदेश प्रेम नामक एक कविता श्री राम नरेश त्रिपाठी की कविता है। श्री राम नरेश त्रिपाठियोட कविதை இது। आप कवि होने के साथ ही बाल साहित्यकार, आलोचक और नाटककार भी हैं। இவர் வந்து கவியாக இருந்தாலும் சைல்டு லிட்ரேச்சரோ அப்புறமா ட்ராமா எல்லாம் எழுதியிருக்கார்। उनकी कविताओं में गांधीवाद की छाप मिलती है। அவர் எழுதின கவிதையில் காந்திவாதமும் காந்திவாதத்தோட நிழலும் இருக்குது। कविता परिचय। कवि भारत के युवाओं से देश सेवा के लिए आगे आने की प्रार्थना करते हैं। कवि வந்து இந்திய இளைஞர்களை வந்து தேச சேவையில் ஈடுபடணும், அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு। युवाओं को देश का इतिहास याद दिलाते हैं। இளைஞர்களுக்கு நாட்டப்பட்டின வரலாற்றையும் நினைவு கூறுகிறார்। कविता का सारांश। कवि भारत के युवकों से कहते हैं कि तुम्हारे पूर्वज प्रतापी थे। कवि வந்து இந்திய இளைஞர்களுக்கு சொல்கிறான், உங்களுடைய முன்னோர்கள் வந்து வீரம் நிறைந்தவர்கள்। சூரஜ் இஸ்கா சாட்சி है, சூரியன் தான் இதுக்கு சாட்சி। चांद एक जानता है, மூணுக்கும் இது தெரியும்। तुम्हारे पूर्वजों के वैभव के बारे में तारे जानते, உங்கள் முன்னோர்களுடைய வைபவ பற்றி ஸ்டார்ஸ்க்கு கூட தெரியும்। तुम्हारे पूर्वजों के जय गीतों को एक आकाश बार बार सुन चुका है, உங்கள் முன்னோர்களுடைய வெற்றி பாட்டெல்லாம் வந்து இந்த ஸ்கை வந்து அடிக்கடி கேட்டிருக்கு। एक देश सुंदर मुकुट से सजाया हुआ है, இந்த நாடு அழகான மகுடத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது। यहाँ उठने वाले जय जयाकर सारी दिशाओं में गूंजते हैं, இங்கேருந்து எழும்புற அந்த ஜெய் வெற்றின்ற அந்த சவுண்டு வந்து எல்லா திசையிலையும் எதிரொலிக்குது। யஹா கை விமான் உத்தரா கர்த்தே தே, இங்கே நிறைய விமானங்களும் இறங்கும்। तुम्हारे पूर्वजों के जहाजों को समुद्र अन्य देशों तक ले जाता था, உங்கள் முன்னோர்களுடைய கப்பல்கள்லாம் வந்து கடல் வந்து மற்ற நாட்டுக்கும் அழைத்து சென்று இருக்கிறது। ஏ நதியா तुम्हारे पूर्वजों के यश के साक्षी हैं, இந்த நதிகள்லாம் உங்களுடைய முன்னோர்களுடைய புகழுக்கு சாட்சி। यदि तुम इन नदियों के किनारे पर ढूंढोगे तो अपने पूर्वजों के पद चिन्ह पा सकते हो। ஒருவேளை நீங்கள் இந்த நதிக்கரையோரமாக நீங்கள் தேடினீங்கன்னா உங்கள் முன்னோர்களுடைய அடையாளங்கள்லாம் இருக்கும்। ஹே யுவக்கும் தும் ஐசே மகான் பூர்வஜோं के वंशजो, ஏ இளைஞர்களே நீங்கள் வந்து இது போல் கிரேட்டான இருக்க முன்னோர்களுடைய பரம்பரை। தும் உன்கே மான் கே ரக்ஷக்கோ, அவங்களோட மானத்தை காப்பாற்றுறவங்களும் நீங்கள் தான்। வக்கீர்த்தி வக் வைபவ் சாப் துமாரி பைத்ரிக் சம்பத்தி ஹை, இந்த புகழ் இந்த வைபவம் எல்லாம் வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்து। கியா தும் இஸ் சம்பத்தி கோ தியாகோகே, என்ன இந்த சொத்துக்கள்லாம் நீங்கள் தியாகம் பண்ணுவீங்களா? भूमध्य रेख में पड़ने वाले देशों में गर्मी ज़्यादा पड़ती है, பூமத்திய ரேகில் வந்து நாட்டெல்லாம் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்। वहाँ के लोग आमते आमते जीवन यापन करते हैं, அங்கே இருக்க மக்கள்லாம் மேல் மூச்சு வாங்க வந்து வாழ்க்கையை ஓட்டுவாங்க। வே अपनी मातृभूमि को चाहते हैं, அவங்க தன்னோட தாய்நாட்டை விரும்புகிறாங்க। ध्रुव प्रदेश में बर्फ जमी रहती हैं, ध्रुव பிரதேசத்தில் வந்து பனி அதிகமாக இருக்கும்। वहाँ अंधेरा छाया रहता है, அங்கே வந்து இருட்டும் வந்து அதிகமாக இருக்கும்। वहाँ के लोग कामते कामते जीवन बिताते हैं, அங்கே இருக்க மக்கள்லாம் நடுங்கி நடுங்கி தான் வாழ்க்கையை கடிச்சிட்டு இருக்காங்க। वे भी अपनी जन्मभूमि से प्यार करते हैं, அவங்களும் தன்னோட தாய்நாட்டை விரும்புகிறாங்க। वे अपनी मातृभूमि के लिए जान भी देते हैं, தன்னோட தாய்நாட்டுக்காக உயிரையும் கொடுப்பாங்க। तुम्हारे देश में प्राकृतिक आपदाएं नहीं है, உங்களுடைய நாட்டில் இயற்கை குறைகள்லாம் எதுவும் இல்லை। तुम्हारी भूमि स्वर्ग के बराबर है, உங்களுடைய பூமி வந்து சொர்க்கத்துக்கு ஈக்குவல்। यहाँ सुख और वैभव का वास है, இங்கே சுகங்களும் வைபவங்களும் இருக்குது। பாக்கிய के कारण तुम्हारा जन्म यहाँ हुआ है, பாக்கியத்தினாலே நீ வந்து இங்கே பிறந்திருக்க। यहाँ का अन्न खाकर और यहाँ का जल पीकर तुम बड़े हुए हो, இங்கே இருக்க சாப்பாடை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு நீ ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்க। तुम कैसे अपने देश को त्याग सकोगे, நீ எப்படி உன்னோட நாட்டை தியாகம் பண்ணுவ? जब तक तुम जीवित रहते हो तब तक तुमको इस देश के गौरव को ऊंचा रखना चाहिए। तुम कैसे अपने देश को, நீ எப்படி உன்னோட நாட்டை தியாகம் செய்வ? எது வரைக்கும் நீ வந்து உயிரோடு இருக்கியோ அது வரைக்கும் तुमको इस देश के गौरव को, இந்த நாட்டோட கௌரவத்தை ஊஞ்சா ரக்னா சாகியே, ரொம்ப வந்து ஹையாக வச்சுருக்கணும்। जब तक एक बूंद खून शरीर में बाकी रहता है, ஒரு துளி ட்ராப் ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற வரைக்கும் ताप तक तुम दीन वचन मत बोलो, அது வரைக்கும் வந்து கெட்ட சொல்லாத। तुम ये मृत्यु का भय भी होना नहीं चाहिए,
நீ இறப்பா கண்டோம் பயப்படக்கூடாது. கவி பாரத் கே युवाओं से कहते हैं कि இந்திய இளைஞர்களை பார்த்து சொல்கிறார் கவி, தும் நிடர் होकर मृत्यु का सामना करो. நீ பயப்படாமல் இறப்பை வந்து எதிர்கொள். மிருத்யு ஜீவோं का आराम गृह. இறப்புன்றது உயிரினுடைய வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். வஹா சப்கோ ஆராம் மில்தா ஹை. அங்கே தான் எல்லாருக்குமே ரெஸ்ட் கிடைக்குது. ஜி வஹா தோடி தேர் ஆராம் கர்க்கே. உயிர் அங்கே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நயா ஜீவன் பாக்கார் லவுட்தா ஹை. புது உயிராகி வருது. மிருத்யு ஏக் நதி है. இறப்புன்றது ஒரு நதி மாதிரி. जीव श्रम करने के बाद उस नदी में नहाता है. पुराने शरीरों को वहाँ छोड़कर नया शरीर पाकर जीव वहाँ से लौटता है. உயிர் வந்து கொஞ்ச நாள் அந்த நதியில் மிதந்து பழைய உடம்பை விட்டுட்டு புதிய உடம்போடு வந்து அந்த உயிர் வந்து அங்கேருந்து திரும்பி வருது. ஜோ பிரேம் ஆத்ம தியாக் சே திருப்தி होता है. எந்த அன்பு ஆத்ம தியாகத்தால் திருப்தி அடையுதோ வாக் பிரேம் சச்சாக. அதுதான் உண்மையான அன்பு. ஜோ பிரேம் தியாக் கேலியே தயார் நஹி ரஹ்தா. எந்த அன்பு தியாகம் பண்ணுறதுக்காக ரெடியாலையோ வக் நிஷ்பிரான். அது வந்து உயிரற்றது. தும் தேஷ் பிரேம் கேலியே பிரான் பி தியாக்னே கோ தயார் ரகோ. நீ நாட்டு பற்றுக்காக நீ வந்து உயிரை விடவும் தியாகம் பண்ணத்துக்கும் ரெடியாயிரு. தேஷ் பிரேம் ஏக் புண்ணிய கஷேத்திர है. நாட்டு பற்றுந்து ஒரு புண்ணிய கஷேத்திரம் மாதிரி. एक क्षेत्र शुद्ध और असीम त्याग से सजाया जाता है. இந்த பிளேஸ் வந்து சுத்தத்தாலையும் எல்லையற்ற தியாகத்தாலையும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தேச பிரேம் கே காரண் ஆத்மா கா விகாஸ் होता है. நாட்டு பற்று காரணத்தால் ஆத்மா வந்து வளர்ச்சி அடையுது. உசுசே மனுஷத்தா भी विकसित होती है. மனித தன்மையும் வளர்ச்சி அடையுது. விசேஷதா கவிதா கா ஆர் शब्द देशभक्ति से सना है. இந்த கவிதையில் இருக்க ஒரு வேர்டும் தேசபக்தி நிரம்பந்தான் இருக்குது. ஏக் கவிதா படுக்கர் हमारी देशभक्ति 100 गुण बढ़ जाती है. இந்த கவிதையை படித்து நம்மளோட நாட்டுப்பற்று 100 மடங்கு அதிகரிக்குது.